ஹலோ வணக்கம் அன்பா. வெல்கம் பேக் டு சேனல். ஷங்கர் டைரக்ஷனில் நம்ம ராம்சரண், கைரா அத்வானி, அஞ்சலி, சமுத்திரக்கனி, எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில் இவங்களோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேனியன் மூவி தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு ஈவினிங் 5:04 PM போல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியன் 2க்கு முன்னாடி இந்த படத்தை மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்தியன் 2 ஃப்ளாப்புக்கு அப்புறம் இந்த படத்தை மேலே அந்த அளவுக்கு பெருசு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக இல்லவே இல்லை. தெலுங்கு ஆடியன்ஸ் ராம்சரண் ஃபேன்ஸ்காண்டி பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை மேலே ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. பட் அந்த நம்பிக்கை நம்ம தமிழன்ஸ் கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கெல்லாம் காரணம் இந்தியன் 2 விட இந்த கேம் சேஞ்சர் மூவி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷங்கர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்தியன் 2 யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ஃப்ளாப் ஆகும்னு. ஆனால் அதுவுமே ஷங்கர் சார் சொல்லியிருந்தாரு, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த கேம் சேஞ்சர் மூவியோட ஸ்டோரியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஸ்டோரி தான். ஸோ ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சார் எப்படி பண்ணியிருப்பார் உங்களாலே தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதில் எந்த விதமான குறையுமே இருக்காது. அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே வைஸாக ஷங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் தெரியல. ஏன்னா இந்த படத்தில் எக்கச்சக்கமான சாங்ஸ் இருக்குது. அந்த சாங்ஸ்லாம் கோடி ரூபாயில் போட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அது எல்லாமே விஷுவலாக பார்க்க செமையாக இருந்தாலும் இங்கே இந்த படத்தோட டீசர்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரில் எவ்வளோ கிரிஞ்சான ஒரு டைலாக் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு கிரிஞ்சான டைலாக்காக வச்சிருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரி டைலாக்ஸ் தான் எழுதுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ராம் மாதிரி நல்லவன் இல்லை, ராம் மாதிரி கெட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வச்சு இந்த படத்தை முடிச்சு விட்டாங்க தமிழில். பட் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த டைலாக்ல பயங்கரமாக ரசிக்கிறாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்னென்னு நல்லா பச்சையாக புரிஞ்சு போச்சு. இதுதான் கோட் வேர்டு. பட் அதை தாண்டி கேம் சேஞ்சர் மூவி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம கதையோட ஹீரோவான ராம்சரண் நிறைய கரப்ஷன் எதிர்த்துக்கிறாரு. அப்படி அவர் எதிர்க்கிறப்ப அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் படத்தோட ஸ்டோரியாகவும் இருக்குமாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாஸ்ட்டில் நடந்த சீக்வன்ஸுமே காட்டுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதில் நம்ம ராம்சரண் டபுள் ஆக்டாகவும் நடிச்சிருக்காங்களாம். ஸோ ஸ்டோரி ஓகே தான், கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ஷங்கர் என்ன மாதிரி மேஜிக் வச்சிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம். அட்லீஸ்ட் இந்த கேம் சேஞ்சர் மூவி மூலமாகவாச்சு நம்ம ஷங்கர் கம்பேக் கொடுக்குறாரு இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்போ ஜனவரி 10 அன்னைக்கு நமக்கு தேர்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகிற ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு.